ஸ்ரீவாக்கம் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாமும் பன்னூலாசிரியரும் மிகச்சிறந்த பேச்சாளரும் எல்லோருக்கும் பரிச்சயமானவருமான மௌலானா ஹஜ்ரத் K.A. நிசாமுத்தீன் மன்பை ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான விழாவின் தலைவர் ஹஜ்ரத் அவர்களே, கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று காலை பொழுதிலிருந்து இந்த மாநாடு மிக சிறப்பாக பல்வேறு செய்திகளை உங்களுடைய இதயத்திற்கு தந்திருக்கின்றது. பலன் பெறக்கூடியவர்கள் அதிலிருந்து பலன் பெறுகின்ற நிலையை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சிந்தனை செய்து அதனை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தலைப்பு எனக்கு சிராத்த முஸ்தகீம், நேரான வழி என்பது. இந்த மாநாட்டுக்கு பெயரோ சத்தியத்தை நோக்கி என்பதாக வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், சத்தியத்தை தாக்கி சில மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் சத்தியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலையிலே எண்ணத்திலே இந்த மாநாட்டுக்கு சத்தியத்தை நோக்கி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாமெல்லாம் சத்தியத்தை நோக்கி போக வேண்டும். சத்தியத்தை நோக்கி சென்றால்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே நீங்கள் நடந்து செல்லக்கூடிய, நானும் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிராத்த முஸ்தகீம், நேரான வழி. நேரான வழியிலே இந்த உலகத்திலே எவர் நடக்கின்றாரோ அவர் அங்கே சிராத்து முஸ்தகீம் என்பதிலே, நேரான வழியிலே, அந்த சிராத்து முஸ்தகீம் என்பதிலே நேராக நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தஆலா தந்து விடுவார். இங்கே கோணலான வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அங்கே சிராத்து முஸ்தகீம் என்று நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் சிராத்த முஸ்தகீம் என்று தலைப்பு தந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த தலைப்புக்கு முன்னதாக ஒரு தலைப்பு தந்து சில பேருக்கு அறிக்கையும் போயிருக்கும், நோட்டீஸ் போயிருக்கும். அதுல கிதாபுல்லா ரிஜாலுல்லா என்று இருந்தது. சில பேருக்கு முதல்ல அழைப்பு வந்திருக்கும். ஆனா அதுதான் அசல் தலைப்பும் கூட. கிதாபுல்லா ரிஜாலுல்லா ரொம்ப அருமையான தலைப்பும் கூட. நான் கூட சொன்னது அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜனங்கள்லாம் அது விளங்கல அப்படிங்கிறாங்க. ஜனங்களுக்கு விளக்குறதுக்கு தான் நம்ம வந்து இங்க நிக்கிறோம். அதனால நான் விளக்கிறேன், நீங்க வந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அது மாற்றப்பட்டு விட்டது. சரி, கிதாபுல்லா ரிஜாலுல்லா தான் அசல். அல்லாஹுடைய கிதாபை விளக்குவதற்கு அல்லாஹுடைய மனிதர்கள், ஆண் சிங்கங்கள் தேவை என்பது அதனுடைய பொருள். அல்லாஹுடைய கிதாபை விளக்குவதற்கு விளங்கவும் வேண்டும், விளக்கவும் வேண்டும். அது யார் தேவை? ரிஜாலுல்லா, அல்லாஹுடைய சிங்கங்கள், ஆண் சிங்கங்கள் தேவை. அதிலே முதன்மைப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்து சஹாபாக்கள், அடுத்து இமாம்கள். ஹஜ்ரத் அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, சுருக்கமா சொன்னாங்க, அவங்க பாணியில சொன்னாங்க. அதனால சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆயிருப்பீங்க. ஆனா உண்மை அதுதான். நானும் அதைத்தான் பேச போறேன். அவங்க என்ன சொன்னாங்களா, அதாவது ஒரு கதை எழுதுவதானால், ஒரு கட்டுரை எழுதுவதானால் கரு என்று ஒன்று இருக்கும். அது ஒரு 5-6 வரி தான் இருக்கும். அது மாதிரி நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு கருவாக ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது என்பதையும் நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். இங்கே அல்லாஹுடைய வேதம் தான் நமக்கு அசல். எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹுடைய வேதப்படி நடங்கள், குர்ஆன் படி நடங்கள் என்பதாக தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் மட்டும் போதுமா என்றால் குர்ஆன் மட்டும் போதாது என்று நாம் சொல்லுவோம்.
அது எப்படிங்க குர்ஆன் மட்டும் போதாது அப்படின்னு எப்படி ஆகும்? அல்லாஹ் தஆலாவே சொல்றான், திபியானல் லிகுல்லி ஷை, எல்லா பொருள்களுக்கும் விளக்கமாக இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குர்ஆன் போதாதுன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குர்ஆன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். வலா ரத்பின் வலா யாபிஸ்னி இல்லா ஃபீ கிதாபின் முபீன், எந்த பொருளும் குர்ஆன்ல இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம்மளும் அப்படித்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். எதுவுமே குர்ஆன்ல இல்லாமல் இல்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை போன்று, என்னுடைய ஒட்டகத்துடைய கயிறு காணாமல் போனாலும் கூட, ஒட்டகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு காணாமல் போனாலும் கூட குர்ஆனின் மூலமாக நான் பெற்றுக் கொள்வேன் என்பதாக சொல்லுகின்றார். லவ் லா இகாலி லவஜத்துஹு ஃபீ கிதாபில்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தின் கயிறு காணாமல் போய்விட்டாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அதனை நான் பெற்றுக் கொள்வேன். கயிறு காணா போச்சுன்னா ஒட்டகத்துக்கு கிதாபுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதன் மூலமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அது நிறைய அந்த குர்ஆனுடைய ஞானம் நிறைந்தவர்களுக்கு தெரியும். ஒரு செய்தி முன்னாலே சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒரு ஞானவான் ஆரிஃப் பில்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருந்தார், சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடிய நேரத்தில் நல்லவராக இருந்தால் அவருடைய உயிர் உடலிலிருந்து எடுக்கப்படுகின்றது, கழற்றப்படுகின்றது. அப்படி கழற்றப்படக்கூடிய எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குழைத்த மாவிலிருந்து, மாவு குழைக்கப்பட்டு இருக்கின்றது, குழைக்கப்பட்ட அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டிக்கொண்டிருக்கின்றது. மாவு நல்லா குழைச்சி வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு முடி மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த முடியை எவ்வளவு எளிதாக எடுத்து விட முடியுமோ அதே போன்று ஒரு மூமினான மனிதருடைய ரூஹ் அவருடைய உடலிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்றது. அதுக்கு நேர் மாறாக அவர் காபிராக இருந்தால், தீயவராக இருந்தால் மிகச் சிரமப்பட்டு எடுக்கப்படுகின்றது. அது நீண்ட விளக்கம். இப்ப அங்க மூமினான மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படும் பொழுது, காபிரான மனிதருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது மூமினான மனிதருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு லேசா வருது? அதுக்கு என்ன விளக்கம் தெரியலையே. அது குர்ஆன்ல ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அவர் சொல்லுகின்றார், நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளித்தார்கள் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன். யார சொல்ல, நீங்க ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஹதீஸ்ல எப்படி மூமினுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக சொல்லுகின்றீர்கள், குர்ஆன்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்தவர்களாக சொன்னார்கள், உத்லுபு ஃபீ சூரத்தி யூசுப் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். நான் முழிச்சுக்கிட்டேன். சூரை யூசுப்ல தேடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் முழிச்சுக்கிட்டேன், சூரை யூசுப்ல தேடிப்பாருன்னா எந்த ஆயத்தை போய் பார்க்கிறது என்று சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். சரி, சூர குர்ஆனை எடுத்து வச்சு சூர யூசுஃபை புரட்டி கொண்டே இருந்தேன். ஒரு இடம் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கம் நபி அவர்கள் சொன்னதும் எனக்கு கிடைத்து விட்டது. அது எந்த இடம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது காதல் கொண்ட அந்த ஜுலைஹா என்ற அந்த பெண்மணி, அவர் தவறாக காதல் கொண்டிருக்கின்றார் என்று அந்த எகிப்து நாட்டு பெண்கள் எல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் அந்த பெண்மணியின் மீது. அப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நான் மையல் கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்களுக்கு ஒரு விருந்து வைத்தார்கள். எல்லாம் தெரிஞ்ச கதை எல்லாத்துக்கும். ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. அங்கே பழங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு கத்தி கொடுக்கப்பட்டது. இந்த கத்தியில அந்த பழத்தை அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்த அந்த இடத்து பக்கமாக போக சொன்னாங்க. ஜுலைஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை கடந்து போனார்கள். அவருடைய அழகை பார்த்த அந்த பெண்மணிகள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கைகளை அறுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு பெரிய சிந்தனையில் இருந்தாலும் கூட, என்ன விதமான ஒரு ஈடுபாடு ஒரு பொருளிலே இருந்தாலும் கூட, ஒரு மனிதனுக்கு கை வெட்டப்படும் பொழுது தெரியாம இருக்காது. விரல் அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிளேட்லயோ கத்திலேயோ அறுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியத்தான் செய்யும். ஆனா அந்த பெண்களுக்கு தெரியவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வகத்தான ஐதியஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வெட்டியது அந்த பெண்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரியாம போச்சு? ஒரே ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். ஒரு ஆண் அழகரை கண்டார்கள், அந்த அழகிலே மயங்கி அதிலேயே சிந்தனையை பறிகொடுத்து இந்த கை வெட்டியதை தெரியாமல் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது இல்லையா?
அதே மாதிரி தான் ஒரு மூமினான மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்திலே அவர் எங்கே தங்கவிருக்கின்றாரோ அந்த சொர்க்கத்தினுடைய இடம் அவருக்கு காட்டப்படும். அதனுடைய அழகிலே, அதனுடைய ரம்மியத்திலே மயங்கி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படுவது தெரியாது என்பது அதனுடைய பொருளாகும். இப்ப குர்ஆன்ல இருக்குதுங்க, ரூஹ் எடுக்கப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கமும் குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்கு? சூரத்து யூசுப்ல இருக்குது. யாருக்கு தெரியும்? அவருக்கும் தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதே போன்று எல்லா சட்டங்களும் உள்ளே மறைந்திருக்கின்றன, ஆனால் தெரியாது. அது யாருக்கு தெரியும்? யாருக்கு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றானோ, அந்த ஆற்றலை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கைஃப தக்லி, எப்படி நீ தீர்ப்பு செய்வாய் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். ஃபஇல்லம் தஜித், நீ அந்த வேதத்திலே உனக்குரிய அந்த கருத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே வேதத்திலே இல்லை என்று சொன்னால் என்று சொல்லவில்லை, நீ காணவில்லை என்று சொன்னால், உனக்கு கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய்? ஃபபி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தின் மூலமாக நான் கண்டுகொள். அதிலும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதாவது உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்று கேட்ட பொழுது, என்னுடைய ஆய்வை பயன்படுத்துவேன், அறிவை பயன்படுத்துவேன். வலா ஆலு, அறிவை பயன்படுத்துவதில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன். முழுமையாக நான் சிந்தித்து பார்த்து என் முன்னால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குவேன் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள், அவர்களை தட்டி கொடுத்து என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் மட்டும் போதும் என்பதாக அங்கே சொல்லவில்லை, என்னுடைய ஹதீஸ் மட்டும் போதும் என்பதாக சொல்லவில்லை, மற்ற அறிஞர்களுடைய ஆய்வும் தேவை என்பதாக அங்கே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக வேதம் போதும் என்று இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றான். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் என்று பல இடங்களிலே வருகின்றன குர்ஆனிலே. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அதே போன்று ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது ஒரு முறை, ரசூலுக்கு கட்டுப்படுவது என்பது மற்றொரு முறை. ரெண்டு பேருக்கு கட்டுப்பட்டால் தான் நீங்கள் அந்த கிதாபின்படி நடந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சொல் கேட்டவர்களாக ஆக முடியும். இன்னும் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை அப்படியே இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை விட்டு உங்களை தடை செய்திருக்கின்றார்களோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகாரம் கொடுத்திருக்கின்றான், சட்டம் சொல்லுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றான். பாருங்க, குர்ஆன்ல எல்லா விஷயங்களும் கிடையாது, நமக்கு தெரியவே தெரியாது. அதில் சொன்னாங்க ஒரு 5 நேரத்து தொழுகையை சொன்னாங்க, தரஃபைன் நஹார் என்ற அந்த ஆயத்தை எடுத்து இதுல 2 வக்த் அதுல 2 நேரம் இதெல்லாம் சேர்த்து 5 வக்த் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாக 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகிறோம் குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? சரி, ஜகாத் கொடுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஆத்து ஜகாத் என்று சொல்லுகின்றான். எவ்வளவு பொருள் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று சொல்றானா? கிடையாது. ஹஜ் செய்யணும்னு சொல்லியிருக்கான், மனிஸ்ததா இலைஹி சபீலா அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. இதையெல்லாம் யார் சொல்லி தருவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தால் தான் விளங்க முடியும். அப்படி சொல்லி தந்தார்கள், விளங்கி கொண்டோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஊதீது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆனும் அது போன்று உள்ள ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். குர்ஆனும் அது போன்று ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். குர்ஆனும் அது போன்று உள்ள ஒன்றும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொல், என்னுடைய ஹதீஸ்கள், என்னுடைய சுன்னத்தான் நடைமுறைகள் இவை அனைத்தும் குர்ஆனை போன்று உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முழுமையாக அல்லாஹ் சொன்னதுதான் அது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆக முடியும். ரசூலுடைய சொல் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காதவர் தான் அவர் என்ற கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அலா யூஷிகு ரஜுலுன் ஷபான் அலா அரீகதிஹி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிரம்ப தின்று விட்ட ஒரு மனிதன், வயிறு நிரம்பிய ஒரு மனிதன், அதாவது உலகத்தினுடைய சுகபோகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன்,
தன்னுடைய கட்டிலின் மீது ஷோபாவின் மீது சாய்ந்து கொண்டு சொல்லுவான், அலைக்கும் பிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மட்டும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலாலின் ஃபஹில்லுஹு வமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமுஹு. இந்த குர்ஆனிலே எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டும் ஹலால் என்று சொல்லுங்கள், நம்புங்கள், செயல்படுங்கள். இதிலே எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை மட்டும் ஹராம் என்பதாக சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். இப்ப இருக்கிறாங்களே இல்லையா அஹ்ல குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் போதும் சொல்லக்கூடியவர்கள். ஹதீஸ்கள் தேவையில்லை, ஹதீஸ்கள் எல்லாம் முனாஃபிகீன்களுடைய கற்பனை கதைகள், அவையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட தேவையில்லை என்பதாக சொல்லிக் கொண்டு குர்ஆன் மட்டும் போதும் என்பதாக சொல்லி தட்டுத்தடுமாறி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் சென்னை நகரிலே இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அலா லா யஹில்லு லகும் அல் ஹிமாருல் அஹ்லி, உங்களுக்கு இந்த வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய நாட்டு கழுதை உங்களுக்கு ஹலால் ஆகாது, அது ஹராம். மலையிலே காடுகளிலே கழுதை இருக்கின்றது, காட்டு கழுதை, அல் ஹிமாருல் பர்ரி என்பதாக சொல்லப்படும். அந்த கழுதை ஹலால், அது சாப்பிடுவதற்கு ஹலாலான. வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய கழுதை அது ஹராம் என்று நான் சொல்லுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வலா குல்லு தீனாபின் மினத் திபாய், அதே மாதிரி கீறி கிடிக்கக்கூடிய மிருகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது, அதை நான் ஹலால் ஆக்கி வைக்க மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை ஹராம் என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன்ல இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒத்துக்கணுமா இல்லையா? அதே போல தங்கம், ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம், பட்டு ஆடைகளை அணிவது ஹராம். குர்ஆன்ல எங்க இருக்குது? பட்டாடை அணிவது ஹராம், தங்கம் அணிவது ஹராம், ஆண்களுக்கு, பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு. எங்க இருக்கு குர்ஆன்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ரெண்டு கைகளிலே ரெண்டு பொருளையும் எடுத்துக்கொண்டு, தங்கத்தை ஒரு கையிலே பட்டை ஒரு கையிலே எடுத்துக்கொண்டு, இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராம் என்பதாக சொன்னார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்திருக்கின்றன. ஹதீஸ்கள் இல்லாவிட்டால் குர்ஆனை முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். அதனால்தான் சொல்லப்படும், அஸ்-சுன்னத்து அஹ்வஜு இலா கிதாபில்லாஹ், அஸ்-சுன்னத்து அஹ்வஜு இலா கிதாபில்லாஹ். கிதாபுல்லாவை விளங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை விளங்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் மிக மிக தேவைப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அஸ்-சுன்னத்து தஃப்சீருல் கிதாப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் அவை அனைத்துமே குர்ஆனுக்கு தஃப்சீராக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தஃப்சீர் இல்லை என்று சொன்னால் இந்த கிதாபுல்லாவை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக நமக்கு குர்ஆனுடைய ஆதார புருஷராக அமைந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இப்ப இல்லை என்று சொன்னால் வைத்துக் கொள்ளுங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒருவர் சொல்லுவதாக இருந்தால் குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கலாம். எந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானோ அதே ஜபல நூர், அந்த ஹிரா குகையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும், கிதாபை மட்டும் இறக்கி வைத்து, ஏ மக்காவாசிகளே, இதோ என்னிடத்திலிருந்து ஒரு வேதத்தை உங்களுக்கு நான் அருளி இருக்கின்றேன், இறக்கி வைத்திருக்கின்றேன், எல்லோரும் இங்கே வாருங்கள், இதில் எடுத்துச் செல்லுங்கள், இதில் சொல்லப்பட்டு இருக்கபடிக்கு அமல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னா ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே குழப்பமாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கிதாபை அருளினான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளிலே அதனை அருளி சட்டங்களை நிறைவு செய்திருக்கின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. சரி, அந்த கிதாபை விளங்குவதற்கு இன்னும் என்ன தேவை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ்கள் மட்டும் போதாது. ஏன்னா குர்ஆனிலே நிறைய சட்டங்கள் இருக்கின்றன, ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் என்பது ஒன்றுதான், ஒரு 30 ஜுஸு கொண்டது. நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது 6000க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை கொண்டது. ஆனால் அதற்கு தஃப்சீர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் உலகத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் வந்திருக்கின்றன அரபியில மட்டும். மற்ற மொழிகள் அல்லாமல் அரபியில மட்டும் 20,000க்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் வந்திருக்கின்றன. அத்தனையிலும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கின்றன, ஒன்றை போன்று மற்றொன்று இருக்காது. இதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை விட அதில் அதிகமாக இருக்கும், அதை விட இன்னொன்றில் அதிகமாக இருக்கும். இதில் இல்லாத விளக்கம் அதிலே கிடைக்கும், அதில் இல்லாத விளக்கம் இன்னொன்றிலே கிடைக்கும். அப்படி அற்புதமாக தஃப்சீர்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் குர்ஆனிலே பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன, அவை அனைத்தும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு. குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்வதற்குரிய நேரம் இல்லை இப்ப. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பை முழுமையாக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவை. இருக்கிறது 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரத்துல ஒரு முழுமையான அந்த
விஷயங்களை சொல்லுவது என்பது முடியாத காரியம். அதை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாசிக் மன்சூக் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. மாற்றக்கூடியது, மாற்றப்பட்டது. ஒரு ஆயத்தை முன்னால் அல்லாஹ் தஆலா அருளி இருப்பான், அதற்கு எதிராக அதற்கு மாற்றமாக இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சில காலங்கள் கழித்து அருளி இருப்பார். இந்த மாற்றக்கூடியது, மாற்றப்பட்ட இந்த சட்டங்களை முழுமையாக தெரியாதவர் தப்சீருக்குள்ள வரவே கூடாது, குர்ஆனுடைய விளக்கம் சொல்றதுக்கு வரவே கூடாது. நாசிக் மன்சூக் என்பதை கட்டாயமாக ஒவ்வொரு ஆலிமும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தால்தான் அவருக்கு பேர் ஆலிம் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே அதனை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் எத்தனை வகைகள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தல் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் லில் ஹவ்லி கைர இக்ராஜ். ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் ஒரு வருஷம் இத்தா இருக்க வேண்டும் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கணவன் இறந்து விட்டா பெண் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலாருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா ஒரு வருஷம் இத்தா இருக்கணும். அந்த இடத்துல கைர இக்ராஜின், எந்த வீட்டிலே அவள் கணவன் இறந்த பொழுது கணவனுடைய வீட்டிலே அவள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து அவளை வெளியாக்க கூடாது, அந்த வீட்டிலேயே ஒரு வருஷம் இருக்கணும், இத்தா இருக்கணும். ஒரு வருஷமா இத்தா இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். இத்தா இருப்பது என்பது எவ்வளவு காலம் இப்பொழுது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தல் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கிறது. 4 மாசம் 10 நாள். 4 மாசம் 10 நாள் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் இருக்க வேண்டியதா இருக்கு, 40 நாள்ல முடிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் உண்டு. நம்ம சொல்றதை கேட்காமலேயே அவங்களா இத்தா முடிச்சுக்கிற ஆளுகளும் உண்டு, பெண்களும் உண்டு நிறைய பேர். ஒரு வருஷம் இத்தா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வருஷம் இத்தா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஆயத்தும் குர்ஆன்ல இருக்குது, அந்த ஆயத்தையும் ஓதுறோம், அந்த ஆயத்தெல்லாம் சேர்த்து தான் குர்ஆன் பேரு. அந்த ஆயத்தை ஓதினாலும் கூட ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். அதையும் அதுவும் அந்த எழுத்தையும் கூட, அந்த ஆயத்துடைய எழுத்துக்களையும் கூட உது இல்லாமல் தொடக்கூடாது, ஹராமாச்சு. அந்த ஆயத்துடைய சட்டம் இல்ல, இருந்தாலும் அது குர்ஆனுக்குள்ள இருக்கின்றது என்ற காரணத்தினால் அது குர்ஆனாகவே கருதப்படுகின்றது. இப்ப பாருங்க, முந்தி வந்த ஆயத்து இருக்கின்றதே அது மன்சூக், மாற்றப்பட்டு விட்ட சட்டம் கிடையாது, ரத்து செய்யப்பட்டு விட்டது. இரண்டாவது வந்த ஆயத்து அது சட்டத்திற்குரியதாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது, ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எந்த மாசத்துல எத்தனை நாள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வச்சாங்க. அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா 9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆக 9, 10 ஆரம்பத்திலே நோன்பு வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அய்யாம மஅதூதாத் என்று அந்த ஆயத்தோடு சேர்த்து சொல்லுகின்றான். சில நாள்கள் எண்ணப்பட்ட சில நாள்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று. பிறகு அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் என்ற ஆயத்தினுடைய தொடர் இறக்கப்பட்ட பின்னாலே ரமலான் மாதத்திலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் என்ற ஆயத்தின் மூலமாக ரமலானுடைய மாதம் முழுமையாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொன்னான். முதல்ல 3 நாள் நோன்பு வைக்கிறது அல்லது முஹர்ரம் மாசம் 2 நாள் நோன்பு வைக்கிறது என்பதெல்லாம் ஃபர்லாக இருந்துச்சு. முதல்ல ஃபர்லா இருந்தது. அந்த ஃபர்லை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு மாத்தினான். ரெண்டுமே குர்ஆன்ல தான் இருக்கு. சரி, இன்னொரு சட்டம் பாருங்க, இதுல நிறைய இருக்குது. ஆரம்பத்துல நோன்புடைய காலத்துல நோன்பு வைத்தால் இஃப்தாருக்கு பின்னால், நோன்பு திறந்த பின்னால் இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான் சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தது. சாப்பிடுறது இஷா வரைக்கும் தான் சாப்பிடலாம். இஷா தொழுதுட்டாரு சாப்பிடுறது ஹராம் கூடாது. அதே போல மகரிப் தொழுதார், அதாவது இஃப்தார் செய்தார், இஃப்தாருக்கு பின்னால் நோன்பு திறந்த பின்னால் தூங்கிட்டார் ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்க, தூங்கி எழுந்தால் அப்பொழுதும் சாப்பிடக்கூடாது. இப்படி சட்டம் ஆரம்பத்திலே இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை எளிதாக்கி வைத்தான்.
சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைலி என்று அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை இரவு வரைக்கும் நீங்கள் கடைபிடிங்கள். இரவு உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃப்ஸு இலா நிசாயிக்கும் என்ற தொடரில் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் சஹருடைய அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நோன்பு சாப்பிடலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் தஆலா தந்தார். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபயது மினல் கைத்துல் அஸ்வத் என்ற ஆயத்தின் மூலமாக ஆரம்பத்தில் ஒரு சட்டம். அதே தொடரிலே, அதே ஆயத்தினுடைய தொடரிலே, வேற ஆயத்தில் அதே ஆயத்திலே ஒரு பகுதி முன்னால் வந்தது, இரண்டாவது பகுதி பின்னால் வந்தது. எப்படி வழங்குறது? இந்த நாஸ்திக் மன்சூக்குடைய சட்டம் தெரியாமல் குர்ஆன்ல எப்படி கைய வைக்கிறது? குர்ஆனை எப்படி வழங்குறது? குர்ஆனை எப்படி மக்களுக்கு சொல்றது? தெரியணும் கட்டாயமா. அதே போன்று ஆரம்பத்தில் ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார், ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டார் என்று இருந்தால் முதல்ல சட்டம் இப்படி வந்தது. வல்லாத்தி யதீனல் ஃபாயிஷத மின் நிசாயிக்கும் ஃபத்தஷ்ஹிது அலைஹின் அர்பாத்தம் மின்கும் என்ற ஆயத்தினுடைய தொடரிலே ஒரு பெண்மணி தவறான நடத்தை உடையவளாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும். 4 சாட்சிகள் சொல்லிய பின்னாலே அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைத்து வைக்க வேண்டும். ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூதி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத் அவ் யஜஅலல்லாஹு லஹுன்ன ஸபீலா என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா அருளினார். அதாவது எந்த வீட்டிலே அவள் இருக்கின்றாலோ அந்த வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டும் அந்த பெண்ணை. அல்லது அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது திருமணத்தின் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்துகின்ற வரைக்கும் அந்த வீட்டிலேயே கிடக்கணும். 100 கசையடி கொடுத்தல், கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற சட்டங்கள் எல்லாம் அப்ப இல்ல. ஆரம்பத்தில் இந்த சட்டம். பிறகு அல்லாஹ் தஆலா சூரத்து நூரை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்தா பெண்ணோ ஆணோ அவரை 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். விசாரணை செய்து அது உறுதிப்படுத்தப்பட்டால், சாட்சிகள் இருந்தால் அதற்கு பின்னால் 100 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். எப்ப? யாருக்கு? திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் ஆணோ பெண்ணோ. சரி, திருமணம் ஆனவருக்கு குர்ஆன்லயே சட்டம் கிடையாது, குர்ஆன்லயே இல்ல. ஆனா இருந்ததே, குர்ஆன்ல இருந்தது. இந்த நாஸ்திக் மன்சூக்குடைய சட்டங்கள்ல 3 வகை சொல்லப்படும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆயத்து இருந்தது, பிறகு சட்டம் மாற்றப்பட்டு வேறொரு ஆயத்து வந்தது. இந்த ஆயத்து இருக்கும், அந்த ஆயத்து எடுக்கப்பட்டு போயிடும். நாசிக் மன்சூக் ரெண்டுமே எடுக்கப்பட்ட சட்டங்களும் உண்டு. அதுல சேர்ந்ததுதான் இந்த விபச்சாரத்திற்குரிய ஆயத்து. சஹாபாக்கள் சிலர் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் பக்ராவை போன்று ஒரு நெடிய அத்தியாயம் ஒன்று குர்ஆனிலே இருந்தது. அதை நாங்கள் எல்லாம் பாடமாக்கி வைத்திருந்தோம். ஒரு நாள் காலையிலே நாங்கள் எழுந்த பொழுது அதை ஓதி பார்க்கிறோம். அதுல பிஸ்மில்லாஹ் தவிர வேற எதுவுமே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகின்றோம், மீதி எதுவுமே எங்களுக்கு நினைவுக்கு வரவில்லை என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு. போய் சொன்னாங்க, யார சொல்ல இந்த மாதிரி அந்த சூரா ஞாபகமே வர மாட்டேங்குது சுத்தமா அப்படின்னு. அது மாற்றப்பட்டு விட்டது, மன்சூக் ஆகி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன்சூகாக்கப்பட்ட ஆற்றப்பட்ட அதிலே உள்ளதுதான் அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து இதா ஸனயா ஃபர்ஜிமூஹுமா அல்பத்தா நகாலம் மினல்லாஹ் என்ற ஆயத். சரி, மாற்றப்பட்டதில் இந்த ஒரு ஆயத்து மட்டும் எப்படி தெரியும்? ஒரு ஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷைஹு வஷ்ஷைஹுத் என்று சொன்னால் இந்த இடத்துல திருமணமான ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் அவ்விருவரையும் கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் திட்டமாக உறுதியாக. இது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய தண்டனை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த ஆயத்து குர்ஆனிலே ஒரு ஓரத்திலே எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எந்த இடத்துல சூரத்து நூறு இருக்கின்றதோ, திருமணம் ஆகாதவரை 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக விபச்சாரம் செய்தால் அந்த இடத்திலே இந்த ஆயத்தை குறித்து வைக்க வேண்டும், எழுதி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் குர்ஆனுடைய ஆயத்தாக இது ஆக்கப்பட்டு விடுமோ என்று பயந்ததின் காரணமாக, அதாவது பின்னால் வரக்கூடியவர்கள் இதையும் சேர்த்து குர்ஆன்ல சேர்த்துருவாங்க என்ற பயத்தின் காரணமாக நான் விட்டுவிட்டேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாசிக் மன்சூக்குடைய சட்டம் ரொம்ப விரிவானது, ரொம்ப விரிவான. அதுக்கு தனி கிதாபே, தனி நூலே இருக்கின்றது, மிகப்பெரிய நூல் நாசிக் மன்சூக் என்பதாக இந்த கிதாபுக்கு பேர். ஏராளமான சட்டங்களை சொல்லி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் குர்ஆனை விளங்கியவராக ஆக முடியும். இப்ப என்ன பண்றாங்க, குர்ஆனுடைய தர்ஜுமாவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு எனக்கும் குர்ஆன் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என்கிட்டயே பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் உங்களுக்கு தெரியுமாங்க? தாராளமா தெரியுமே, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, உருதுல இருக்கு, நான் பார்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆயத்தை கேட்டா, ஒரு விளக்கம் கேட்டா சொல்ல தெரியாது அவர்களுக்கு. இந்த ஆயத்து ஏன் வந்தது, இந்த ஆயத்துடைய சட்டம் என்ன என்று கேட்டால் சொல்ல தெரியாது. இப்படி ஏராளமான விஷயங்கள் குர்ஆனுக்குள்ள இருக்கின்றன.
இப்படி ஏராளமான விஷயங்கள் குர்ஆனுக்குள்ளே இருக்கின்றன. ஆகவே குர்ஆன் மட்டும் போதாது, குர்ஆனை விளக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் குர்ஆனை விளங்கி இருக்க முடியாது. இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுக்குள்ளே உள்ள விளக்கங்களை, சில விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை வைத்து ஆய்வு செய்து சில சட்டங்களை சஹாபாக்கள் தாங்களாக உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு 2 வழக்காளிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். 2 வழக்காளிகள் வந்தார்கள். அந்த 2 பேரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, தங்களுக்குள்ள பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், யக்லி பைனஹுமா, இவ்விருவருக்கும் மத்தியிலே நீ தீர்ப்பு செய்வீராக என்பதாக சொன்னார்கள். நான் கேட்டேன், யார் சொல்றார், நீங்க இருக்கும்போதா அப்படின்னு கேட்டேன். நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இருக்கிறது எனக்கு தெரியும், நீ தீர்ப்பு செய்வீராக. இதா அசப்த ஃபலக ஹஷ்ரு ஹஸனாத், நீர் தீர்ப்பு சரியாக செய்து விட்டால் உனக்கு 10 நன்மைகள் உண்டு. வைதா அக்தத ஃபலக ஹஸனத்தும் வாஹிதா, நீ அதிலே தவறு செய்து விட்டால், சரியா சாட்சிகள் எல்லாம் விசாரித்து வாதி பிரதிவாதிகள் எல்லாம் விசாரித்து தீர்ப்பு செய்யறாரு, ஆனால் தவறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தவறு இவருடையதல்ல. இவர் ஆய்வு செய்தார், அவர்கள் ஏதோ மறைத்து விட்டார்கள் அல்லது கூடுதல் குறைவாக சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினாலே தவறு ஏற்பட்டது என்று இருந்தால், யார் ஆய்வு செய்து சொல்லுகின்றாரோ அவருக்கு குற்றம் கிடையாது, உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆய்வு செய்ததற்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீர்ப்பு செய்தார்கள் என்பதாக வரல. இதே மாதிரி இன்னொரு அறிவிப்பிலே முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே, கிதாபிலே இந்த 2 ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்பதாகவும் இருக்கின்றது. முஸ்னத் அஹ்மதிலே உள்ள ஹதீஸ் 2மே. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்த ஒரு வழக்கை தனக்கு பக்கத்திலே இருந்த ஒரு சஹாபியிடத்திலே ஒப்படைத்து நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னது சஹாபாக்களுடைய அந்தஸ்தையும் உயர்வையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக, அவர்களுடைய தீர்ப்பு இந்த மார்க்கத்துக்கு தேவை என்பதை சொல்லிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் முழுமையான மார்க்கம் ஏற்பட்டிருக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அதற்கு கூட வாச்சாங்க அந்த ஹதீஸ, அதாவது பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்தினர் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அதிலே ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கம் செல்லக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டமாக இருக்கும், மற்றவர்கள் எல்லாம் நரகம் செல்லுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த ஒரு கூட்டம் யார் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்ட பொழுது, மா அன அலைஹி வஸஹாபி, எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லா உலமாக்களாலும் சொல்லப்படக்கூடிய வாசகம் மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியிலே இருக்கின்றோமோ அந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எந்த வழியிலே இருக்கின்றேனோ, நான் எதை சொன்னேனோ அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லல, நானும் என்னுடைய சஹாபாக்களும். இதெல்லாம் மற்ற ஹதீசுகளை விட ரொம்ப உயர்வான, மிக தரம் மிக்க, மிக அற்புதமான, மிக வலிமையான ஒரு வாசகம் இது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கின்றோமோ அந்த வழி, அதுதான் சுன்னத் ஜமாத்துடைய வழி என்பதாக சொல்லும். சுன்னத் ஜமாத் என்று அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னால், சுன்னத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள். ஹதீஸ்கள் என்பது வேறு, சுன்னத் என்பது வேறு. ஹதீஸ் என்பது வேறு, சுன்னத் என்பது வேறு. ஹதீஸ்கள் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குசூசியாக வழங்கப்பட்ட, அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. அதெல்லாம் சேர்த்து தான் ஹதீஸ்னு பேரு. அந்த ஹதீஸ்ல எல்லாமே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவியரை திருமணம் செய்து கொண்டார்கள், அதுவும் ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 நாள் நோன்பு வச்சாங்க, அதுலயும் இருக்குது. சபூல் விசால் வச்சாங்க, அதுவும் அதுல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட செய்திகள் எல்லாம் சேர்ந்ததான் ஹதீஸ். ஆனால் சுன்னத் என்பது என்ன தெரியுமா? நாம் உலக மக்கள் அனைவரும் எடுத்து நடக்கக்கூடிய அமைப்பிலே நபி அவர்களுக்கு பிரத்யேகமாக இல்லாத மற்ற செயல்கள் எல்லாம் சுன்னத் என்பதாக சொல்லப்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி, அலைக்கும் பி சுன்னதி, அலைக்கும் பி அஹாதீசி என்று சொல்லல, என்னுடைய ஹதீசுகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லல. அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். சுன்னத் என்பது, சுன்னா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்களோ, சொன்னார்களோ, செயல்படுத்தினார்களோ அதுவெல்லாம் சுன்னத் என்பதாக சொல்லப்படும். நபி அவர்களுக்கு பிரத்யேகமாக உள்ளதெல்லாம் சேர்த்து அல்ல, அதையும் நாம் விளங்க வேண்டும்.
இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலேயே ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த அனுமதியை வழங்கினார்கள். ஆய்வு செய்ய, இதுக்கு பேர் தான் இஜ்திஹாத் என்பதாக சொல்லப்படும். ஆய்வு செய்து அந்த சட்டத்தை அவர்கள் வழங்கினார்கள், தீர்ப்பு வழங்கினார்கள். அதே போன்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லுகின்றார்கள், ஜாத்து ஸலாசில் என்ற ஒரு போர் நடந்தது. அந்த போருக்கு ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையேற்று சென்றார்கள், தளபதியாக சென்றார்கள். அவர்கள் தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் தொழ வைக்க வேண்டும், அவர்தான் இமாமாக இருக்க வேண்டும். அந்த போரிலே, போர்க்களத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் இரவு அவர்களுக்கு குளிக்க கடமையாகிவிட்டது, குளிப்பு கடமையாகிவிட்டது, குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. காலையிலே எழுந்தார்கள், கடுமையான குளிர். அதன் காரணமாக யோசனை செஞ்சாங்க, சரி இந்த குளிர நம்ம குளிச்சோம் அப்படின்னு சொன்னா, தண்ணி இருக்குது, குளிச்சோன்னு சொன்னா ஆல் அவுட் போயிடணும், அப்படி இல்லை ஏதாச்சும் உடலுக்கு நோய் ஏற்படும், கெடுதிகள் ஏற்படும். அதனால குளிக்காமல் தயம்மம் செய்து கொண்டு தொழ வைத்தார்கள். பின்னால் நின்று எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க. ஆனா அவர் குளிக்க கடமைப்பட்டு இருக்கின்றார், குளிக்காமல் தயம்மம் செய்து கொண்டு தொழ வைக்கின்றார் அப்படிங்கிற பின்னால் முக்ததிகளுக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்களுக்கெல்லாம். மதீனாவுக்கு வந்த பின்னால சஹாபாக்கள் எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். யார ரசூலல்லாஹ், இவர் குளிப்பு கடமையான நேரத்தில் குளிக்காமலேயே தயமம் செஞ்சுட்டு இவர் தொலை வச்சிருக்கிறாரு, தொலை வச்சார் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு ஆயத்தை சிந்தனை செய்தேன், குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்தை, வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களுடைய உயிர்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் அர்த்தம் அதுக்கு இருக்கு. தற்கொலை செய்து கொள்வது ஹராம், நேரா நரகத்துக்கு போறார் அப்படிங்கறத சட்டம் இருக்குது. சரி, இங்கே அந்த ஆயத்தை சிந்தித்தேன், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ற இந்த ஆயத்தை நான் சிந்தித்தேன். இப்ப நான் குளிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு நானே கொலையை உண்டாக்கி கொள்வதாக, தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாக, ஒன்னு உயிர் போயிடும் அல்லது ஏதாச்சும் துன்பங்கள் ஏற்படும், நோய் நொடி ஏற்படும். அதனால இந்த ஆயத்தை சிந்தித்து நான் குளிப்பதை விட்டுவிட்டு தயம்மம் செய்து கொண்டு தொழ வைத்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், மௌனமாக இருந்து விட்டார்கள், எதுவுமே சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி இவர் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அர்த்தம். இவர் செய்த ஆய்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆயத்தை ஆய்வு செய்தார், அந்த ஆயத்திலிருந்து கிடைத்த விளக்கப்படி குளிக்காமல் தயமம் செய்துவிட்டு தொழ வைத்தார். அது சரிதான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார். இப்ப ஆய்வு தேவையா இல்லையா? சஹாபாக்களுடைய ஆய்வு. ஆய்வு இல்லாமல் இந்த விஷயத்திற்கு இந்த இடத்துல மசாயில் சரியா வராது. இதே போன்று இன்னொரு தடவை 2 சஹாபாக்களுக்கு அதே நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, குளிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டு விட்டது. ஒருவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த இடத்துல தண்ணி இல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது. அதனால ஒருவர் தயமம் செய்து விட்டு தொழுதார், இன்னொருவர் தயமம் செய்யவில்லை, தொழவும் இல்லை. இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, கேட்டாங்க. அப்ப அவரு தயமம் செய்தாரே, அவர் ஆய்வு செய்திருக்கின்றார், ஒலுவுக்கு பதிலாகத்தான் தயமம் கடமையாக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ்ஸலாத்தி ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் வஅய்தியக்கும் இலல் மராஃபிக் என்ற ஆயத்தினுடைய தொடரில் தயமத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த தயமம் கடமையாக்கப்பட்டது ஒலுவுக்கு பதிலாக, குளிப்புக்கு பதிலாக தயமம் கடமையாக்கப்படவில்லை ஆரம்பத்தில். ஆனால் அந்த சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், சரி ஒலுவுக்கு பதிலாக தயமம் செய்யலாம் என்று இருக்கும் பொழுது குளிப்புக்கு பதிலாகவும் தயமம் செய்யலாம் என்பதாக அவர் முடிவு செய்து தயமம் செய்து விட்டு தொழுது விட்டார். இன்னொருவர் தண்ணி இல்லாத காரணத்தால் அப்படி இருந்துட்டார், தயமம் செய்யல. தயம்மம் என்பது ஒலுவுக்கு பதிலாக வந்தால்தான் குளிப்புக்கு அது சரியாக வராது என்பதாக நினைத்து அவர் இருந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டையுமே சரி என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் இவர் ஆய்வு செய்தார், ஆரம்ப காலகட்டம் அது, சஹாபாக்களுடைய காலகட்டம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது நீ செய்ததும் சரி, நீ செய்ததும் சரி என்பதாக சொன்னார். 2 சரி என்பதாக சொன்னார். எப்படி 2 சரியா இருக்க முடியும்? 2 சரிதான் அந்த நேரத்தில். ஏனால் அவர் ஆய்வு செய்தார், அந்த ஆய்விலே அவர் கண்ட உண்மை அது. ஆனால் பின்னாலே அந்த ஆய்வு முடிவு செய்யப்பட்டது, இந்த மாதிரி உள்ள நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து ஒரு கட்டளை இடுகின்றார். ஆனால் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவர் போகக்கூடிய நேரத்தில்
இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு அங்கே இல்லை என்று இருந்தால் அவர்கள் திரும்பி வந்த நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களிடத்தில் ஒரு பெண், அடிமை பெண் இருந்தார். அந்த அடிமை பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டதாக, அதாவது அவரிடத்திலே விபச்சாரம் செய்ததாக ஒரு மனிதரை பற்றி சொல்லப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு, இந்த ஆளு இன்ன பேருள்ள இன்ன மனிதர், அவர் மதீனாவுல எங்க இருந்தாலும் சரி அவரை போய் நீ கத்தல் பண்ணிட்டு வந்துரு, வெட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. கத்தல் பண்ணிட்டு வந்துரு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இங்க இருந்து போனாங்க. ஊர் பூரா தேடினாங்க, ஆளை காணோம். கடைசியில ஊருக்கு வெளியே உள்ள ஒரு கிணறு, அந்த கிணத்துல போய் எட்டி பாக்குறாங்க, மேல துணியெல்லாம் இருக்குது, எட்டி பாக்குறாங்க. அவர் துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு கீழே குளிச்சுக்கிட்டு இருக்கிறார், கிணத்துக்குள்ள நிக்கிறார். அதாவது உஷ்ணத்தை போக்குவதற்காக வேண்டி, தபரீத்துக்காக வேண்டி அந்த கிணத்துக்குள்ள நிக்கிறார். உடைகள் இல்லாமல் இருக்கிறார், உடை இல்லாம அப்படி, ஏன்னா யாருமே இல்லாத இடம், அதனால அப்படி நிக்கிறாரு. இதெல்லாம் நிக்கலாமா நிக்க கூடாதா, குளிக்கலாமா குளிக்க கூடாது, சட்டி போடலாம் போடக்கூடாது கேட்காதீங்க, அதுக்கு தனி சட்டம், அதை கேட்டுங்க, தனியா கேட்டு வச்சுங்க. இங்க அப்படி குளிக்கிறாரு அவரு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் பார்த்தாங்க, ஏய் மேல வா அப்படின்னாங்க. இவர்தான் சொன்ன ஆளு, இவர்தான். மேல வான்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆள் பயந்து போய் வேகமா வந்தார் பாருங்க. வந்த நேரத்தில் அவருடைய மர்மஸ்தானத்தில் அவருடைய பார்வைப்பட்டு விட்டது. பார்த்தா அங்க சாமானே இல்லைங்க. அவருக்கு சாமானே இல்லைன்னு அர்த்தம், அவரை அந்த மாதிரி ஜினா செய்யக்கூடிய அமைப்புல கிடையாது, அவருடைய நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப இவர் என்ன பண்ணா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்ல் பண்ண சொன்னாங்க, இவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவரை இந்த இடத்துல நான் பார்த்தேன், அவரை வர சொன்னேன், இந்த மாதிரி அவுரத்தை பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு, நான் அவரை கத்ல் பண்ணல வந்துட்டேன். அஹ்சன்த அப்படின்னாங்க, ரொம்ப நல்லது செஞ்சப்பா அப்படின்ட்டா. நல்லது செஞ்ச, நல்லது செய்தா. இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகின்றது. இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, நேரடியாக பார்த்தவர் மறைமுகமாக இருக்கக்கூடியவரை போன்று அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நேரடியா பார்த்தவர் மறைமுகமாக இருக்கக்கூடிய, நீ என்னை போன்ற அல்ல, நான் பார்க்கல, நீ பார்த்த, அதனால நீ செஞ்சதான் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்தாங்க. அந்த இடத்துல என்ன பவர்? நீ பார்த்து முடிவு செஞ்சு, நீ ஆய்வு செஞ்ச பாரு, அது பெரிய விஷயம். அஹ்சன்த, நீ ரொம்ப நல்லது செய்து விட்டாய். அதே போல அந்த பெண்ணு, எந்த பெண் விபச்சாரம் செய்யப்பட்டார் என்பதாக சொல்லப்பட்டது, அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மு வலத் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார் என்ற நிலை ஏற்பட்ட பொழுது, முடிவு ஏற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அந்த பெண்ணை நீ ரஜம் செய்வாயாக, அதாவது அந்த பெண் திருமணம் ஆகாதவர், அதனால நீ கசையடி கொடுக்க வேண்டும், 100 கசையடி கொடுப்பாயாக அந்த பெண்ணுக்கு, போய் ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. அந்த பெண் அப்பதான் குழந்தை பெற்றெடுத்து இருக்கின்றாள். எப்படி குழந்தை பெற்றெடுத்தா அது வேற விஷயம். குழந்தை பெற்றெடுத்தா, குழந்தை பெற்றெடுத்ததின் காரணமாக பேறுகால நிபாஸ்ல அந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றார், பேறுகால தொடக்கில அந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணை போய் பார்த்தாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. 100 அடி இந்த பொம்பளை கொடுத்தா அவ்வளவுதான், ஆள் 2 அடியிலே காலியா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணுக்கு நிபாஸ் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். சரி, நிபாஸ் முடிந்த உடனே சரியான தருணம் விடும்போது நீ அந்த கட்டளையை நிறைவேற்றி விடு, அந்த தண்டனையை நிறைவேற்றி விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லி காட்டினார். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்கு இந்த பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதனாலதான் ஆய்வு செய்வது, இஜ்திஹாத் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. இஜ்திஹாத் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸை விளங்குவது என்பது சிரமமான காரியம். சரி, இஜ்திஹாத் யார் செய்வது? நானும் நீங்கள் அல்ல என்ன போல ஆலிம் சாக்கல. இங்க இருக்கக்கூடிய எந்த ஆலிம்களுக்கு இஜ்திஹாதுடைய ஆற்றல் கிடையாது. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலிமும் கிடையாது. சொல்ல போல இஜ்திஹாதுடைய ஆற்றல் கிடையாது. இஜ்திஹாத் செய்வதற்கு முஜ்தஹித் என்பதாக சொல்லப்படுவதற்கு ஏராளமான நிபந்தனைகள் இருக்கின்றன. ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிக அழகாக எழுதுகின்றார்கள். அல் முஜ்தஹித், ஒரு முஜ்தஹித் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிறைய விளக்கம் பூராத்தி சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு சொல்ல போனா, குர்ஆனை விளங்குவதற்கு 14 விதமான கலைகள் தேவை. 15வதாக இல்ம வஹ்பி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறைமுகமாக கொடுக்கப்படக்கூடிய ஞான ஆற்றல் தேவை என்பதாக சொல்லப்பட்டது. எத்தனை கலைகள் இருக்கின்றனவோ அரபி கலைகளிலே அத்தனை கலைகளையும் கரை கண்டவராக இருக்க வேண்டும், சாதாரணமாக இருக்கக்கூடாது. நான் அப்படி இருக்கிறேன்னா,
நம்ம ரொம்ப ஜீரோவா இருக்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள், சரி நமக்கு முன்னால் உள்ள இமாம்கள் ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க எடுத்துக்க, அதுல ஒரு 100ல் 1 1000ல் 1 கூட நம்மள இல்மு கிடையாது, 1000ல் 1,00,000ல் 1 கூட கிடையாது. எப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒருவர் கனவு கண்டார். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பிரதான சீடர்கள் 2 பேர், அபூ யூசுப் முஹம்மத் ரஹிமஹுல்லாஹ் சாஹிபைன் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் மூலமாகத்தான் ஏராளமான பத்வாவுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டங்கள் சம்பந்தமாக மொத்தம் இபாதத்து, முஆமலாத்து, முஆஷராத் என்று சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் சம்பந்தமாக 85,000 மசாயில்களை தயார் செய்தார்கள். இந்த 85,000 மசாயில்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பிரிவு சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அது இந்த 2 பேரின் மூலமாக. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். அபூ யூசுப் மூத்தவர், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் சின்னவர், வயசுல கம்மியானவர். இவர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட மிக அற்புதமான மனிதர்கள். அவர்கள் எல்லாம் முஜ்தஹீத் என்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள். சரி, அப்ப ஒரு மனிதர், ஒரு பெரிய ஞானவான் ஒருவர் கனவிலே முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கனவிலே காணுகின்றார். உங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டார். அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டான். உங்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே மிக அழகாக அற்புதமாக என்னை அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார். சரி, அபூ யூசுப் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அபூ யூசுப் எங்க இருக்கிறார்? அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எங்க இருக்கிறார்? என்னை விட 2 தரஜா உயரத்தில் இருக்கிறார். என்னை விட 2 தரஜா உயரத்திலே இருக்கிறார் என்பதாக சொன்னார் அவர். சரி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எங்க இருக்கிறார்? உயர்ந்த பகுதியிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி அப்படி இருக்காமல் இருக்க முடியும்? அவர் 40 ஆண்டுகள் வரைக்கும் இஷாவுக்கு செய்த உதுவின் மூலமாக ஃபஜ்ரை தொழுதிருக்கின்றார் அல்லவா? தன்னுடைய பருவமடைந்த காலத்திலிருந்து இறக்கும் வரைக்கும் 55 ஆண்டுகளாக 55 ஹஜ்ஜுகள் செய்திருக்கின்றார்கள் அல்லவா? மிக அற்புதமாக மசாயில்களை தயார் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர் அலா இல்லியில் இருக்காம எங்க இருக்க முடியும் என்பதாக அந்த கனவிலே அவர் சொன்னார். நான் விழித்தெழுந்து கொண்டேன் என்பதாக அவர் அறிவிக்கின்றார். இப்ப பாருங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டதாக தன்னுடைய மகனார் இடத்திலே சொல்லுகின்றார்கள். இன்னி அரா அன்னி அதுபாக பல்லூர் மாதா தரா, நான் உன்னை கனவுல அறுக்கிறதாக கனவு கண்டேன், கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி என்று சொன்னார்கள். அறுத்தார்கள், அறுக்க துணிந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அறுக்க விடவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான், அனுப்பினான், செய்தி அனுப்பினான். அது சத்தக்தர் ரூயா, இப்ராஹிமே நீர் உம்முடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப கனவுல அறுப்பதாக நான் கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய்? அப்ப கனவுல அறுத்தாரா இல்லையா? அறுத்து முடிச்சிட்டாரா இல்லையா? அப்படின்னா அந்த ஆயத்தை விளக்குகின்றது. அறுக்கவில்லை. இன்னி அரா அன்னி அதுபஹுக, உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், அறுத்து விட்டேன் என்று சொல்லவில்லை. இந்த இடத்துல அறுக்கவில்லை என்ற காரணத்தினால் அறுக்காமலேயே நிகழ்விலும் ஆக்கப்பட்டு விட்டது. கனவிலே நடந்தது நனவிலே ஆக்கப்பட்டது, கனவிலே எப்படியோ அப்படியே ஆக்கப்பட்டது. சரி, இது வேற சம்பவம். இப்ப கனவிலே கண்ட இது மாதிரி காட்சி ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம்களுடைய அந்த உயர்வை சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலே இப்ப ஹதீஸ்கள்ல ஏன் நம்மளே பார்த்து, இப்ப ஹதீஸ் தான் தமிழ்ல எல்லா கிதாபிலும் எல்லாம் வந்துருச்சு. புகாரி பூரா எழுதிட்டாங்க, அதே மாதிரி முஸ்லிம் ஷரீஃப் எழுதிட்டாங்க, நசை எழுதிட்டாங்க. இப்படி பல கிதாபுகள் தமிழ்ல வந்துருச்சு. நாங்களே பார்த்து அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். நிறைய குறிப்புகள் இருக்குது அது சம்பந்தமா ஹதீஸ்கள்ல. இப்ப புகாரி எடுத்துக்கொண்டாலே கசருடைய பாடத்திலே பயணம் போனால், சஃபரிலே பிரயாணம் போனால் எத்தனை நாள் போனால் அவர் கசர் செய்து தொழ வேண்டும், 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தா தொழ வேண்டும் என்ற பாடத்திலே பாபு தப்சீர் ஸலா, தொழுகையை சுருக்கி தொழக்கூடிய பாடம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய அந்த பாடத்திலே முதல் ஹதீஸ் 19 நாள் என்பதாக வருகின்றது, இரண்டாவது ஹதீஸ் 10 நாள் என்று வருகின்றது, இன்னொரு ஹதீஸ் 15 நாள் என்று வருகின்றது. இப்படி பல ஹதீஸ்கள் இருக்கு. எந்த ஹதீஸ் எடுத்துக்க வருவார்? புகாரில தான் இருக்குது எல்லாமே. எதை எடுத்துக்கிறது? இங்கே ஆய்வு, நீண்ட ஆய்வு, மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனாங்க, எந்த நேரத்தில் போனாங்க, எந்த இடத்துல இருந்து கசர் செஞ்சாங்க, எதோட முடிச்சாங்க அப்படிங்கறத ஏராளமான விளக்கங்கள். அதுல பாருங்க, இங்க கூட காலையில கூட கேட்கப்பட்டது ஷாஃபி ஹனஃபி என்று மதுஹபுகள் ஏன் வந்தன என்பதாக. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக வந்தாங்க.
டோட்டலா அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்து விட்டு திரும்ப மதீனாவுக்கு போனது 14 நாள்கள். 14 நாள்களும் கஸ்ர் செய்து தொழுதார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் ஆரம்பித்து கஸ்ர் செய்ய ஆரம்பித்து எல்லா இடங்களும் மக்காவிலே, மற்ற மினாவிலே, அரபாவிலே, முஸ்தலிஃபாவிலே எல்லா இடங்களிலும் கஸ்ர் செய்தே தொழுதார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்ட ஹதீஸ்களில் இருக்கின்றது. ஏன்னா 15 நாள் இல்ல, 14 நாள் இருந்ததுனால. இப்ப ஹனபி மذஹப்ல அந்த சட்டத்தை எடுத்திருக்கின்றார்கள், அந்த ஹதீஸை எடுத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாள் பயணத்திலே இருந்தார்கள். அதனால் கஸ்ர் செய்து தொழுதார்கள். அதனால் 14 நாள் இருந்தால் 15 நாளுக்கு கம்மியாக இருந்தால் கஸ்ர் செய்யலாம், 15 நாள் இருந்தால் முஸ்லிமாக தொழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. இதே ஹதீஸ் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுக்கின்றார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் செய்தார்கள். ஆனால் மக்காவிலே நுழைந்த பின்னாலே மக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய நாள் வரைக்கும் 4 நாள் தான் அந்த இடத்துல தங்கினாங்க. மக்காவுடைய மக்கா நகரிலே 4 நாள் அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஆகவே அதை மட்டும் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். 4 நாள் ஒரு ஊரிலே பிரயாணப்பட்டு வந்து ஒரு ஊரிலே 4 நாள் தங்கினால் அப்ப கஸ்ர் செய்யலாம். 4 நாளுக்கு மேல இருந்தா முகீமாக தொழ வேண்டும் என்பதால் இதற்கு சரி முகீமாக தொழ வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் முகீமாக கஸ்ர் செய்யறது, முகீமா தொழுகிறது அப்படிங்கிற சட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்குங்க. அதுவும் இந்த வரலாற்றில் இருந்தே, இந்த ஹதீஸிலிருந்தே எடுக்கப்படுகின்றது. புகாரில் உள்ள அந்த 2 ஹதீஸிலிருந்தே எடுக்கப்படுகின்றது. நீண்ட ஆய்வுக்குரிய விஷயங்கள். அதனால வெறும் ஹதீஸ்களை பார்த்து, மொழிபெயர்ப்புகளை பார்த்து எனக்கு ஹதீஸ் தெரியும், எனக்கு குர்ஆன் தெரியும் என்று சொன்னால் அவனை போன்று அறிவில்லாத மனிதன் உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அவனை போன்று மிகப்பெரிய ஜாஹில் வேற யாரும் கிடையாது. எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நூற்றுக்கணக்கான விளக்கங்கள், ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக ஒரு வரிய அர்த்தத்தை படிச்சுவிட்டு அந்த எனக்கு ஹதீஸ் தெரியும், குர்ஆன் தெரியும் சொன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம், உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம். இந்த ஆயத்தை மட்டும் ஒருத்தன் படிச்சான்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம், எல்லா மிருகங்களும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கின்றது. பன்றி, நாய், குதிரை, கழுதை எல்லாமே ஹலாலாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அர்த்தம் வர்றதுக்கு எல்லா மிருகங்களில் அனைத்துமே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கின்றன. அடுத்து எக்ஸம்ஷன், ஒரு விளக்கு, விதி விலக்கு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுக, இல்லாமா யுத்லா அலைக்கும், உங்களின் மீது எது ஹராம் என்று ஓதி காட்டப்பட்டதோ அது தவிர. எங்கே ஓதி காட்டப்பட்டது? அது வேற ஒரு இடத்திலே. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஜீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி என்ற ஆயத்திலே சில விஷயங்களை, சில பொருள்களை அல்லாஹ் தஆலா ஹராம் என்பது சொல்லுகிறார். சாப்பிடுவது ஹராம் அப்படின்னு சொல்றான். அந்த பொருள்களை தவிர மற்றெல்லாம் ஹலால் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பாருங்க, இந்த ஆயத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. உஹில்லத்துலக்கும் பஹீமத்துல் அன்ஆமி இல்லா மா யுத்லா அலைக்கும் என்ற இந்த ஆயத்துல இன்னொரு சட்டமும் அதற்குள்ளே பொதிந்து கிடக்கின்றது. இது என்னவென்று சொன்னால், ஒருத்தர் வந்து தொப்பி, தொழுகையில தொப்பி போடணும்னு சொல்றோம். நம்ம தொப்பி போடணும், அது சுன்னத்து அப்படின்னு சொல்றோம். தொப்பி போட்டாதான், தொப்பி போடணும் எங்க இருக்குது? ஹதீஸ்ல எங்க இருக்குது? போட்டா தான் தொழுகை கூடுமா? தொப்பி போடணும்னு ஹதீஸ்ல குர்ஆன்ல எங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் எல்லார்ட்டையும் சொல்றது, நான் சொல்ற பழக்கம் எல்லார்ட்டையும் சொல்ற, எல்லாத்துக்கும் தெரியும். தொப்பி போடக்கூடாதுன்னு எங்க இருக்குது? அது காட்டுங்க பாருங்க. தொப்பி போடக்கூடாதுன்னு எங்க இருக்கு? தொப்பி போடணுங்கிறதுக்கு ஹதீஸ் தேவையில்லை, தொப்பி போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஹதீஸ் தேவை. இந்த ஆயத்தை அதை அறிவிக்குது. உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம், எல்லாமே ஹலால் உங்களுக்கு, இல்லா மா யுத்லா அலைக்கும், உங்களுக்கு எது ஹராம் என்று ஓதி காட்டப்பட்டது அதை தவிர என்று சொல்லும் பொழுது எது கூடாது என்று இருக்கின்றதோ அதுக்கு தான் சட்டம் தேவை, ஆதாரம் தேவை. தொப்பி போடக்கூடாதுங்கிறது ஆதாரம் தேவை, தொப்பி போடுங்கிறது ஆதாரமே தேவையில்லை. ஏன்னா இது ஒரு இஸ்லாமிய லிபாஸ், முஸ்லிமுடைய ஒரு லிபாஸ். யாபனி ஆதம அன்சல்னா இலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் ரீஷா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான் ஆதமுடைய மக்களே என்று சொல்லி அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகள் மட்டுமல்ல, உடைகள் மட்டுமல்ல, ரீஷா அலங்காரத்திற்குரிய ஆடைகளையும் இறக்கி வைத்திருக்கின்றான். அலங்காரம், தொப்பியெல்லாம் அலங்காரமானதுக்கு எவ்வளவு அலங்காரமா இருக்குது பாக்குறதுக்கு. உங்களுக்கு தான் அலங்காரம் இருக்கு, எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்க. ஆனா உண்மையிலேயே நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தொப்பி தான் அலங்காரம். பாக்குறேன் இன்னைக்கு இந்த மேடையில நான் எல்லா இடத்துலயும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு இந்த வீடியோ போட்டோ இல்லாதது. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கும், என்னடா இவ்வளவு பெரிய கூட்டத்துல வீடியோ இல்ல, போட்டோ இல்ல, பெரிய போர்டு வேற போட்டாங்க அந்த இடத்துல, ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா போட்டோ எடுக்க கூடாது யாரும்.
ஷரியத்துடைய சட்டமே அதானுங்க. சட்டங்கள் சொல்லக்கூடியவர், அதாவது கருத்து சொல்லக்கூடியவர்கள் மாற்று கருத்துக்களை தங்களுடைய விருப்பத்திற்கு தங்களுடைய மனோயிச்சைப்படிக்கு சொல்லலாம். அதெல்லாம் இந்த காலத்துல முடியாது, இந்த காலத்துல இதெல்லாம் தேவைப்படும், ப்ரூஃப்காக வேண்டி தேவைப்படுகின்றது, அதுக்காக வேண்டி தேவைப்படுகின்றது, இதுக்காக தேவைப்படும் என்றெல்லாம் சொல்லலாமே தவிர சட்டங்கள் படி சொல்ல முடியாது. அதனால சட்டம் அப்படித்தான், ஏராளமான விளக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால 35 வரைக்கும் சொன்னாங்க, 40 ஆக போகுது, 45க்கு பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதோட முடிச்சுக்குவோம். நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. நான் ஆரம்பத்திலே சொன்னபடி ஒரு 2 மணி நேரம் இருந்தா நிதானமாக சொல்லலாம். நான் அவசரப்பட்ட சில விஷயங்கள் சொல்லும்போது அது ஆர்டர், அந்த தர்த்தீப் சரியா வரல. தர்த்தீப் சரியா வந்துச்சுன்னா இன்னும் உங்களுடைய மனதிலே அதிகமாக பதிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக குர்ஆன் வேண்டும், குர்ஆனை விளக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்களை விளக்குவதற்கு சஹாபாக்கள் தேவை, சஹாபாக்களுடைய கருத்துக்கள், ஆக இந்த ஒட்டுமொத்தமான எல்லா கருத்துக்களை விளக்குவதற்கு இமாம்கள் தேவை, ஃபுகஹாக்கள் தேவை. நாங்களும் ஃபுகஹாக்கள் தான் என்பதாக எவரும் சொல்லவும் முடியாது. இங்கே இன்னொரு கருத்தையும் நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுகின்றார்கள், மதுஹப்ல கூட அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, ஷாஃபி ஹனபி மதுஹபை சேர்ந்த அந்த இமாம்களே சொல்லி இருக்கின்றாங்க, இதா ஸஹ்ஹல், எழுந்து செல்லாதீர்கள், கொஞ்ச நேரம் உட்காருங்க, இதா ஸஹ்ஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் சரியா இருந்தா அதான் என்னுடைய மதுஹப் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸ் எல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிச்சு, அதனால அபூ ஹனீஃபா சொன்னதை விட்டுவிட்டு நாங்க பார்த்தபடி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு சொன்னாங்க அந்த ஹதீஸ்? இதா ஸஹ்ஹல் ஹதீஸ் ஃபஹு மதுஹபி அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களுக்குமா சொன்னாங்க? அபூ யூசுப், அபூ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி, ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹி போன்ற அந்த ஞானவான்களுக்கு சொன்னார்கள் இவர்கள். அதனாலதான் இந்த சொன்ன பின்னால இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள், ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்து தந்த சட்டங்களிலே 3இல் 1க்கு அவர்களுடைய கருத்துக்கு மாறுபட்டு இருக்கின்றார்கள். 3இல் 1 அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அமைத்து தந்த ஃபத்வா கொடுத்த சட்டங்களிலே 3இல் 1 பகுதிக்கு மாற்று கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இதா ஸஹ்ஹல் ஹதீஸ் மதுஹபி என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற காரணத்தால். இன்னொன்னு சொல்ற ஒரு உதாரணம், இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், 3/4 மணி நேரம் பேசினேன், பேசிட்டு இப்ப நான் கடைசியில சொல்றேன், ஏதாச்சும் நான் பேசுனதுல தப்பு தவறு இருந்தா நீங்க அதை சரி பார்த்து நீங்களா வந்து சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சொல்லிட்டாரு அதனால அவர் பேசுனது பூரா தப்பு அப்படின்னாரு. அப்படி வழங்குவீங்க? அப்படி சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சரியான ஹதீஸ் கிடைச்சுன்னு சொன்னா நான் சொன்ன என்னுடைய சொல்லை இந்த சுவரிலே தூக்கி அடித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவர் சொன்னதெல்லாம் சரியில்லை, நாங்க தனியா ஆய்வு செய்து நாங்க ஒரு மதுஹப் தோற்றுவிக்கும். 4 மதுஹப் போதாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் 5 மதுஹபாக பிரிந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இதுவரைக்கும் 1400 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டன. ஹிஜ்ரி 80 இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பிறந்தார்கள், 150 மௌத்தானார்கள். கடைசி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி 241 மௌத்தானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொற்காலம் என்பதாக சொல்லப்பட்ட அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே தாபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்திற்குள்ளே இமாம்களும் வந்து சென்று விட்டார்கள். அவர்கள் செய்த ஆய்வு அதுதான் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்துதான் சொல்லி இருக்கின்றார்களே தவிர அது அல்லாத வேறு எந்த வழிமுறையும் சொல்லவே கிடையாது என்பதை நான் நம்பி செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கின்றது. யாரும் யாராவது ஒருவர் தன்னுடைய விருப்பப்படி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய விஷயத்திலே, அதே மாதிரி தலாக் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏராளமான குளறுபடிகள், ஏராளமான தவறான கருத்துக்கள் இன்னைக்கு மேடை ஏறி பேசக்கூடிய சூழ்நிலை பெண்களுடைய இடத்திலும் கூட ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த 3 தலாக் தேவையில்லை, குர்ஆன்ல சொல்லப்பட்டபடி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கக்கூடிய முறைப்படிக்கு இந்த இஸ்லாமிய தலாக்கை நாம் சரி பண்ண வேண்டும் என்பதாக சொல்லிக் அலி பேயே தெரியாது, அவர்லாம் தலாக்கை சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். தலாக்குடைய சட்டத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவருக்கு குர்ஆன் ஓத தெரியாதுங்க. அப்படி ஒருத்தர் சொல்றார் மெட்ராஸ்ல. என்ன அநியாயம் பாருங்க. இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் குர்ஆன் ஹதீஸ் உடைய ஆய்விலே இமாம்கள் மதுஹபுடைய அமைப்பிலே எந்த சட்டங்களை ஃபுகஹாக்கள் சொல்லித் தந்தார்களோ அதுதான் சரியான வழி என்பதாக நம்பி செயல்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.